ரவி சாகல இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நம்ம கிளம்பலாமா? வாங்க, உங்களை கடையில் அறிமுகப்படுத்தி வச்சுறேன். சரி சரி. அட வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான். தனம் நல்லா இருக்காடா? நல்லா இருக்கா. வயித்துல பிள்ளை உதைக்குதுங்களா? அவன் உதைக்கிற உதைய பார்த்தா பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகுறாம இருக்கு. அந்த அளவுக்கு உதைச்சிட்டு இருக்கான். போஸுக்கு எப்பவுமே தமாஷான பேச்சு. ஆமா சரிம்மா, நாங்க இப்ப கிளம்புறோம். என்ன கிளம்புறீங்களா? இது என்ன புது பழக்கம்? ஏமா லீலா, அவங்க கிளம்புறேன்னு சொன்னா உடனே நீயும் சரின்னு சொல்லிடுறதா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு விருந்து வச்சு இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது? ஏண்டா ரவி, நீயாவது சொல்லிருக்க கூடாது? அம்மா, ஹோல்சேல் கடைக்கு கூட்டிட்டு போனோம், அதான் உடனே கிளம்பிட்டோம். அதெல்லாம் போங்க, ஆனா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். போஸ், இது நம்ம வீடு மாதிரி. இப்படியா காலைல வெந்நீரை கொட்டிட்டு கிளம்புறது? அப்பா, அதான் நீங்களே நம்ம வீடுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்னப்பா எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். இது வாயில சொல்லக்கூடாது, மனசுல இருக்கணும். நிச்சயமாப்பா. போஸ், ரவி ஒத்த பையன், அவன் தனியா இருக்கிறாங்கிற நினைப்பு என்னைக்கும் வரக்கூடாது. ஜனக்கட்டு ஜாஸ்தி இருக்கிற உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரவி உனக்கு தம்பி மாதிரி, அதை நீ எப்பவும் மனசுல வச்சுக்கணும். நிச்சயமாப்பா, மனசுல வச்சுப்பேன். அப்பா, என்ன மாதிரியே சகல ஊர்ல இன்ஸ்டால்மெண்ட்ல பிசினஸ் பண்ண போறாராம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் போஸ், நீ நல்லா வரணும். ரவி, நீ கடை கூட்டு போறது பெருசு இல்ல, நல்ல பொருளை ரொம்ப சீப்பா வாங்கி கொடுக்கணும். அதோட உன் வியாபார நிலைவு சூழலா நம்ம போஸ் கத்து கொடுத்துடணும். புரியுதா? போஸ், இந்த தொழிலை நீ நல்லபடியா நடத்தி நல்லா வரணும்ப்பா. அப்படியேம்மா, உங்க வாய் முருதம் நல்லபடியா பலிக்கட்டுமா? சரிம்மா, அப்ப நான் கிளம்புறோம். ஆமா, நீங்க 3 பேருமா ஒன்னா போறீங்க? ஆமா. நல்ல காரியம், கொஞ்சம் முன்ன பின்ன போனா நல்லா இருக்குமேன்னு. இது நல்லா இருக்கே. இப்ப புதுசா ஒரு ஃளைட் வந்திருக்கு, அதுல 3 பேர் தான் போக முடியும். உங்க கணக்கு படி பார்த்தா போகும்போதே நடுவாரத்தை ஒருத்தர் தள்ளி விட்டணும் போல இருக்கே. நான் அதுக்காக சொல்லல, சாஸ்திர சம்பிரதாயம்னு இருக்குல்ல, அதனாலதான். சாஸ்திர சம்பிரதாயமா? என்னங்க, நம்ம சாமி முறை மும்மூர்த்திகள் சிவா பிரம்மா விஷ்ணு 3 பேரு. அப்படி பார்த்தோம்னா சரி, ஒருத்தர் விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்டுருவான். இது ஏங்க பிரச்சனை? நான் கிளம்புறேன், வரேங்க. நல்லபடியா தொழில பாத்துங்க. வரேன், வாழ்த்துக்கள். அவர் போயிட்டாரு, இப்ப நீங்க 2 பேரும் கிளம்புங்க. வாங்க மாமா. அத்தை, போஸ் மாமா அவரோட சேர்ந்து பிசினஸ் பண்றதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னம்மா இது, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு மாமனார் மாமியார் இல்ல, அப்பா அம்மா. அருணாச்சலன் ஒருத்தர் அன்னதானம் கொடுத்திருந்தாரு, உங்ககிட்ட சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு, சீக்கிரமே இங்க வந்துடுறேன்னு சொன்னார். ஆமா, நீங்க யாரு? நான் அதுக்குண்டான காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அங்க இறக்கி வச்சிருக்கேன். சரி, வந்தா சொல்லிடுறீங்களா? பேஷா சொல்லிடுறேனே. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் மாணிக்கம், கோயம்பேடு மார்க்கெட்ல கடை வச்சிருக்கேன். சரி, அப்படியா? ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. பாட்டி. மாணிக்கம், கண்ணு மாணிக்கம். ஏன் பாட்டி, ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? என்னால இனிமே அந்த குடும்பத்தோட வாழ முடியாதுப்பா. என்னாச்சு பாட்டி? மாணிக்கம், மருமக என்ன நாயிலும் கேவலமா நடத்துறாடா. மானங்கட்டத்தனமா இனிமே அங்க இருக்க கூடாதுன்னு தான் இந்த கோயிலை தேடி வந்துட்டேன். ஏன் பாட்டி, உன் மகன் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அந்த பாவி பைய பேசாதப்பா. என் மருமக என்ன மானங்கிட்ட கேள்வி கேட்கிறா. ஏன் எங்க அம்மாவை இப்படி எல்லாம் பேசுறன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. இவனும் கூட சேர்ந்து பேசுறான். அவ அப்படித்தான் பேசுவா. நீ கேட்டு அனுசரிச்சு தான் போகணும்னு என்ன கண்டிக்கிறானு. அவனுக்கு பெத்தவங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லவே இல்லப்பா. எத்தனை நாளைக்கு தான் இப்படி ரோஷம் கட்டு வாழ்றது? அது ஆண்டவனே கெதின்னு இந்த கோயிலை தேடி வந்துட்டேன். மாணிக்கம், என்ன சொத்து இருந்து என்ன? நான் இந்த மாதிரி தெருவுக்கு வருவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ராஜா, நினைக்கவே இல்லை. ஆண்டவன் எப்படி விடுறான்னு முழு நம்பிக்கையோட வந்துட்டேன். என் சாவையாவது நல்ல விதமா சாக வைக்கணுமே பகவான் தான்ப்பா இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். சரி சரி, அழாதீங்க. என்ன இது, சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த கிழவியா இது? உன் பேச்சு என்ன, கம்பீரம் என்ன, அழற? சரி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரா கிளம்பி என் வீட்டுக்குள்ள வரணும். இங்க வந்து உட்காந்துருக்க ராஜா, உனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான்டா நான் இங்க வந்துட்டேன். எனக்கு சிரமமா?
இனிமே பேசின அசிங்கமாயிடும். கிளம்பு, ஏந்திரி. ராஜா, அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஏந்திரி, பேசக்கூடாது. ஏந்திரி. எம்மாடி, பாப்பாட்டி சரோ. சரோமா. பாட்டி, இரு இரு இரு, நானே அங்க வந்துடுறேன். உட்கார். எப்படி இருக்கீங்க பாட்டி? என்னமோ இருக்கிறேம்மா. என்ன உடம்புக்கு சரியில்லையா? எங்க பாட்டி உடம்புக்கு என்ன? பாட்டி உடம்புக்கு ஒண்ணும் இல்ல சரோ, மனசு தான் சரியில்லை. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. பாட்டி மருமக 2 கொண்டு ஏதோ பேசியிருக்கு. அது பாட்டியால தாங்கிக்க முடியல. பாட்டி பெத்த மகனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவன் பங்குக்கு அவன் ஏதோ பேசியிருக்கான். வருத்தம் தாங்க முடியல, கிளம்பி வந்துச்சு. ஆனா பாட்டி ஒன்றும் சாதாரணம் இல்லை. கிளம்பி வந்தது நியாயம்தான். ஆனா நேரா கிளம்பி எங்க வந்திருக்கணும்? இங்கெல்லாம் வந்திருக்கணும். நேரா கோயிலுக்கு போய் பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துருக்கு. என்ன பாட்டி இது? இந்த வீட்டுக்கு வராம கோயிலுக்கு எதுக்கு போனீங்க? கண்ணு, என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியலம்மா. இந்த கோயில்ல வந்து உட்கார்ந்தாலாவது என் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். பாட்டி, இது உங்க வீடு. மனசை போட்டு குழப்பிக்காம இங்கேயே இருங்க. இங்க ராணி மாதிரி இருக்கலாம். ஆமா, இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போனா தொலைச்சிடுவேன். எங்க அவங்க மகன் கிட்ட சொல்லலாமா பாட்டி இங்க இருக்காங்கன்னு? ஏன் அவங்க கிட்ட எதுக்கு சொல்லணும்? அவன் பாட்டியை நடத்தின விதத்துக்கு என்கிட்ட மாட்டட்டும், அப்ப வச்சுக்கிறேன். பாட்டி, முதல்ல சாப்பிடலாம் வாங்க. உங்க முகம் எவ்வளவு வாடி போயிருக்கு தெரியுமா? பார்க்கவே பிடிக்கல. நீங்க கலகலன்னு சிரிச்சுட்டு இருந்தாதான் நீங்க என் பழைய பாட்டி. ராசாத்தி, நீ சொன்னாலும் சொல்லாது போனாலும் நான் பழைய பாட்டிதாம்மா. ஏன் பாட்டி, அப்ப உனக்கு வயசானாச்சு? நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மாடி, சாப்பாடு இருந்தா போடுமா, பசிக்குது. வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? ஏன் பாட்டி, நான் தான் வயசு கேட்டேன்ல, சொல்லவே இல்ல? கண்ணு, என் மருமக ஒரு சாம்பார் வைப்பா பாரு, களிமண்ணை கரைச்சி வாயில ஊத்துன மாதிரி. அந்த சாம்பார் சாதத்தை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் நினைக்கிறேன் அந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் என் மகன் மூளையே மலங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி, நான் தான் வயசு கேட்டுட்டு இருக்கேன், சொல்லாம மழப்புற. அட போடா விவரம் கட்ட பயல. பொம்பளைங்க எத்தனை வயசானாலும் வயசை கேட்கக்கூடாதுரா. இப்பதான் பழைய பாட்டி. சாப்பாடு கொடு. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சகல, இதான் நான் ஹோல்சேல்ல ஜாமான் வாங்குற கடை. வாங்க போலாம். சகல, என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன சகல, நம்ம பண்ண போற சாதாரணமான தொழில் தானே, இவ்வளவு பெரிய கடையா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. கடை தான் பெருசு, ஆனா நம்ம செய்யற தொழில் சாதாரணம் தான். நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்க போறோம். வாங்க. சார். வாங்க ரவி, வாங்க. சரக்கு எடுக்க அடுத்த வாரம் தான் வருவீங்கன்னு பார்த்தேன். தற்செயலா வந்து நிக்கிறீங்க. சார் யாரு? இவர் என் சகல, பேரு போஸ். வணக்கம் ரவி. சரக்கு எடுக்க வருவீங்கன்னு பார்த்தா சகலையோட வந்து நிக்கிறீங்க. எல்லாம் வியாபார விஷயம் தான். காரியத்திலேயே கண்டா இருக்கீங்கல்ல. இதுதானே பொழப்பு. தூங்குறப்போ கூட இதே நினைப்பு தான். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. என் சகல என்னுடைய தொழிலையே செய்ய போறாரு. அதான் சரக்கு எடுக்கலான்னு வந்தோம். அப்படியா? சாருக்கு எந்த ஊரு? அழகர் குளங்க. அழகர் குளமா? பக்கத்து டவுன்லயே நம்ம பிரான்ச் ஒன்னு இருக்க. நீங்க அங்கேயே சரக்கு எடுத்துருக்கலாமே. அதை விட்டுட்டு மெட்ராஸுக்கு வந்து சரக்கு எடுக்கணுமா? இல்ல, எனக்கு இந்த லைன்ல அனுபவம் இல்ல. அதான் சகலையிட கேட்டு செய்யலாமேன்னு. அது வந்து கிரெடிட்ல சரக்கு எடுக்கணும். கிரெடிட்லயா? பயப்படாதீங்க, இன்சியல் அமௌண்ட கொடுத்துருவாரு. இப்ப எடுக்கிற சரக்குக்கு முதல்ல 25% கொடுத்துருவாரு. மீதிய ஒரு மாசம் கிரெடிட்ல சரக்கு கேக்குறாரு. அதாவது 25 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு சரக்கு கேக்குறீங்க, அப்படித்தானே? அதேதான் சார். இந்த பாருங்க ரவி, உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. முன்ன பின்ன தெரியாத பார்ட்டிக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கிரெடிட்டா கொடுக்கறது கிடையாது. அதுவும் இல்லாம சார நான் இப்பதானே முதல்ல பாக்குறேன். என்ன சார், நான் எத்தனை வருஷமா வரவு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இவர் என் சகல. அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். என்னங்க நீங்க முன்ன பண்ண தெரியாத மூணாவது மனுஷனை நான் அறிமுகப்படுத்தி வைப்பேனா? இந்த பாரு ரவி, வியாபாரத்துல சொந்தம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒரு அளவு வரைக்கும் தான். உதாரணத்துக்கு இந்த வியாபாரத்துல ஒரு 10,000 ரூபா உனக்கு நஷ்டம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்க. இவரால
திருப்பி தர முடியுமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? சரக்கு தரமாட்டேன்னு சொல்றீங்களா? என்ன ரவி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு. சரக்கு தரேன், ஆனா நீங்க என்னோட கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன கண்டிஷன்? இவரை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. உங்களை நம்பி தான் சரக்கு தரேன். பணத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. இவர் கட்டுற பணத்துல ஒரு பைசா குறைஞ்சா கூட அதுக்கு நான் பொறுப்பு. நான் இவர்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன் ரவி, உங்ககிட்ட தான் கேட்பேன். சரிங்க, நான் ஏதாவது எழுதி கொடுக்கணுமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க காசு உங்களை தேடி வரும். இத பாருங்க, நீங்க கொடுத்தாலும் சரி இவர் கொடுத்தாலும் சரி, எனக்கு காசு வந்தா போதும். சகல அதான் சொல்லிட்டாருல, வாங்க சரக்கு போய் பார்ப்போம். எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க தான் சகல பார்த்து. நீங்க வாங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். இந்தாங்க. பாட்டி வெளில போறேன், ஏதாவது வேணுமா? நான் என்ன கேட்க போறேன் ராசா? வெத்தலை பாக்கு தான் கேட்பேன். வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. சரி. ஏங்க, பாட்டிக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குதா, தைலமும் வாங்கிட்டு வாங்க. ஏன் பாட்டி கால் வலிக்குதுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம்? சொல்லலான்னு தான் இருந்தேன். நான் கால் வலியில படுற வேதனைய அவளால பார்க்க முடியாம தான் அவளே தைலம் வாங்கிட்டு சொல்லிட்டான். சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வரேன். கண்ணு. வணக்கம் மாணிக்கம். நான் பழைய மாதிரி இல்லை, இப்போ நான் திருந்தி வந்திருக்கேன். நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் மாணிக்கம். சந்தோஷம். ஆனால் என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? இவ்வளோ நாள் என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேலாவது என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக ஒரு மனுஷனாக வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் நீங்கள் என் பொண்டாட்டி பிள்ளைங்க, இந்த காம்பவுண்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் என்னை பற்றி நல்லபடியாக சொல்லணும். நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க. சார், நீங்கள் திருந்தி வந்திருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இது உங்கள் தனிப்பட்ட விஷயம். இதில் நான் தலையிடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. மாணிக்கம், நீங்கள் சொன்னீங்கன்னா. அப்படி இல்லை, மற்றவங்கள மாதிரி நீங்கள் இங்கே வரக்கூடாது, குடியிருக்கக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தாராளமாக இருக்கலாம். அதை மிஞ்சின விஷயங்களை செய்கிறது என்னால் முடியாது சார். மரியாதையும் இல்லை. மாணிக்கம், என்னை மன்னிச்சிருங்க சார். அண்ணே, நீங்க வாங்க. என்னம்மா சொல்ற? நீங்க வாங்க, நான் பேசுறேன். வாங்க. இல்ல நீங்க வாங்கண்ணா, வாங்க. வாங்க. நர்மதா, உங்க அம்மாவை கூப்பிடு. அம்மா, அம்மா. இந்த மனுஷனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உங்களை பார்க்கணும்னாரு. என்ன சரோ, எனக்கு இருக்கிற தொல்லை பத்தாதா? ஏற்கனவே இந்த மெஸ்ஸை கஷ்டப்பட்டு நடத்தி நாங்க எல்லாரும் எப்படியோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மனுஷனாலதான் எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. பிள்ளைங்களாவது சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த சண்டாளி அது எல்லாத்திலயும் மண்ணாளி போட்டுட்டா. உயிரோட வாழறதே சுமைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, மனசு வெறுத்துடுச்சு. இந்த மனுஷன் எதுக்கு இங்க வந்தாரு? என்ன உயிரோட வச்சு கொடுத்தவா? என்ன லக்ஷ்மிமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேசுறத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்னவா இருக்கு? ஏற்கனவே என்ன கொளுத்துறவர் தானே இவரு. லட்சுமி, என்ன மன்னிச்சிருமா. அது அந்த சமயத்துல. ஐயா சாமி, உனக்கு பெரிய கும்பிடு. ஒன்னு இங்க வச்சு காப்பாத்துறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா போதும், அந்த வீட்டுக்காரமா எங்க எல்லாரையும் வெளியில துரத்திடுவாங்க. இந்த பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பிளாட்ஃபார்ம்ல தங்க முடியும்? நீ எங்கேயாவது சாமியார கமியார போய் சேர்ந்துரு. உனக்காக வீட்டுக்கார மட்டும் சண்டை போட எனக்கு தெம்பு இல்ல. இது பாருங்க, இங்க பாருங்க. பணிஞ்சு போறதுக்கும் பயப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. இவர் உங்க புருஷன். இவர் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த அம்மாக்கு எந்த உரிமையும் இல்ல. தாலி கட்டின புருஷனா என்னைக்குமா நடந்துட்டு இருக்காரு? குடிகாரனா, திருடனா, ஏன் பொம்பளை பொறுக்கியா கூட இருந்திருக்காரு. ஏமா, தப்பு செஞ்சவங்க திருந்தவே கூடாதா? அப்படி திருந்தி வந்தா அவங்கள ஏத்துக்க கூடாதா? இங்க பாருங்க, இவர் உண்மையிலேயே திருந்தி வந்திருக்காரு. உங்க பொண்ணுங்கெல்லாம் நாளைக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா இவர் தான் உங்களுக்கு துணை. இவர் உங்களுக்கு துணையா இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவர் உண்மையிலேயே திருந்திட்டாருமா. இவரை பார்த்தா சொல்றேன், இதுக்கு முன்னாடி கூட இப்படித்தான் திருந்தி வந்திருக்கேன்னு சொன்னாரு. மறந்துட்டியா? உள்ள வந்து இருக்கிற பணத்தை எல்லாம் திருடிட்டு போனாரு. இப்ப இவர் மட்டும் இங்க இருந்தாரு, ஒரு ஊசி காணாம போனா கூட அந்த வீட்டுக்கார கழுவி ஏன் தலையிலாம உருட்டும். என்னால முடியாது.
இங்க பாருங்கம்மா, இதுக்கு முன்னாடி இவர் திருந்துற மாதிரி நடிச்சதுக்கும் இப்போ நிஜமாவே இவர் திருந்தி வந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எந்த தகப்பனுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய அனுபவம் இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த அனுபவமும் இவரை திருத்தலைன்னா இவர் மனுஷனே கிடையாது, போனோம் குடிக்கார போனோம். பாருங்க, இவரோட அழுகையை கூட பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க அம்மா, இதுக்கு மேலேயே ஒரு வேதனைப்படுத்தாதீங்க. இவரை உள்ள கூட்டிட்டு போங்க. அப்பா அழாதீங்கப்பா, வீட்டுக்குள்ள வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா. என்னை யாருமே நம்பலமா. இவ்வளவு ஏன் என்னை யாரும் ஒரு மனுஷனா கூட நினைச்சு பார்க்கல. நீதாம்மா என்ன நம்பின. நீ என் கூட பிறக்காத பிறப்புமா. உனக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு. என்னென்ன இது? நீங்க திருந்தினதே எனக்கு போதும். நீங்க முதல்ல உள்ள போங்க. போங்க.